ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 2.3ல் 7வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாளுக்கு பிறகு வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதே மாதிரியே ஒரு சம் 2.18 எடுத்துக்காட்டில் ஒரு மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை விட ஈஸியாக இன்னொரு மெத்தடில் இப்போ சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், எத்தனை நாள் பிறகு? 45 நாளைக்கு பிறகு. சரிங்களா? சர்வசமம் போட்டுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? நம்மளுக்கு 7 நாள். அப்போ அதை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வகுக்க போகிறோம். மட்டு 7. சரியா? இப்போ பாருங்கள், 45 7ஆல் வகுத்தா மீதி என்ன வரும்? 7ஆல் வகுத்தா என்னது? 6 42. அப்படி தானே? 6 42. அப்போ 45லேருந்து 42 போச்சுன்னா எத்தனை? மீதி 3. சரியா? அப்போ நம்மளுக்கு இங்கே மீதி என்னது? 45 சர்வசமம் 3 மட்டு 7. சரிங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து 3 நாள் என்னது? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்போ 3 நாள் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் 3 நாள் என்னது வரும்? வெள்ளி. அப்போ அவர் எந்த கிழமை வருவார்? வெள்ளிக்கிழமை வருவார். சரிங்களா? மாமா வந்து எத்தனை வெள்ளிக்கிழமை வருவார். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. அதே மாதிரி மெத்தட்லனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் அந்த சம்மனாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஆன்சர் வரலன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி மெத்தட்லேயே அந்த சம்ம சொல்லித்தரேன். சரிங்களா? மாமா வெள்ளிக்கிழமை வருவார் அப்படின்னு சொல்லி முடிச்சது. இதோட இந்த சம் முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா?